சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்துவை உள்ளே விடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை சிவாவுக்கு உடம்புக்கு முடியல, அதான் ஒத்தனை கொடுக்கலான்ட்டு என் பிள்ளைக்கு என்ன எனக்கு தேவைன்றதை நான் பார்த்து கொடுத்துக்கிறேன், சரியா? ஒழுங்காக இங்கேருந்து போய் இல்லை அது வந்துன்றாங்க. என்ன போய் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா? இங்கேருந்து போன்றாங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சிந்துவை பார்த்தீங்கன்னா உள்ளவே விடாத மகா அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாங்க. என் பிள்ளை உன்னால் தாண்டி இந்த அளவு கஷ்டத்தில் இருக்கான், மேலும் மேலும் அவன் இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிட்டு கேட்குறாங்க. மகாத்தை என்னை உள்ளவே விடலைன்றாங்க, என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல. கட்டின புருஷனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், நீ அது என்ன தப்பா என்னன்றாங்க. சரி விடு, அவங்க பெருசாக அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னபூரணி அம்மா இங்கே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து இங்கே பாரு, அன்னபூரணி அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மகா அம்மாவை திட்ட தான் போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டருக்கு ஏதாச்சும் கஞ்சி இது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கஞ்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்து எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீ கஷ்டப்படுறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவுக்கு கால் பண்ணாங்க. ஸ்னேகா அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா நான் கேட்குறீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, சிவாவியை நீ ஒன்று சேர்த்துருவீங்களா? என்னமா இப்படி கேட்டுட்டேன்? இல்லப்பா, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. இங்க பார், கண்டிப்பா ஒன்று சேர்த்துடுவான். அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லு? கண்டிப்பா அப்பா எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவேன்றாங்க. அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் இருந்தாலுமே பயம். என்ன பயம்? பயப்படாதுன்னு நான் தான் சொல்கிறேன்லம்மா, கவலையே படாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லி சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்போ மகா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்ன்றாங்க. இது மாதிரி சிவாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா, ஹை ஃபீவராக இருக்கு, என்ன எதுன்னு பார்க்குறியான்றாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? அம்மா சரி வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சிவாக்கு என்ன ஆச்சுன்ட்டு உள்ளதாக இருக்கானுவாங்க. உடனே சிந்து ஸ்னேகா வந்திருக்காங்க, இந்த ஸ்னேகா வந்திருக்காளான்னு வெளியே வராங்க. முறைச்சு பார்த்துட்டே போவாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு சிவா என்னாச்சு? ஹை ஃபீவராக இருக்குது. சரி உடனே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஃபீவராக இருக்கே. ஆமாம்மா ரொம்ப ஃபீவராக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒத்தனை மலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிந்துக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறமா ஆரம்பித்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணாடி அது இதுன்னு வாங்கி தராங்க. எதுக்குமா இது? டே மாடெல்லாம் மாறணுண்டா, அப்போ தான் பயிருக்கு ஒன்று பிடிக்காம போமா, நீ என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னுவாங்க. அப்புறம் நீ என்னவோ மிஸ் ஆகுது, என்னது ஒயிட் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் பார்லர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னென்னவோ க்ரீம் போட்டு இது மாதிரி ரஜினி சார் கலரில் ஆக்கணுன்றாங்க. ஆனால் 2-3 டைம் போட்டுமே அவங்க அதே கலரில் இருக்காங்க. என்னடாச்சு அம்மா, மறுபடியும் நம்ம பண்ணுற கலராக இல்லை, மறுபடியும் க்ரீம், என்னது க்ரீமா அப்படின்னு எஸ்கேப் பார்க்குறாங்க. இவன் எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி அன்னபூரணி யோசிக்கிறாங்க. இவனை கலர் ஆக்காத விடக்கூடாது, இவனை மாற்றாத விடக்கூடாது அப்படின்னு அன்னபூரணி திங்க் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.